ம். இன்னைக்கு டே 2 ஆக்சுவலா. ஆ ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அத ஃபாலோ பண்ணிட்டேன்னா, எங்க சுபஸ்ரீயா இல்லாம போயிருவேனோன்னு, அந்த மாரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ண முடியல. நேத்து லேட்டா வந்தேன் என் ஃப்ரெண்ட் வீட்லேருந்து. ஆ ஸோ வந்துட்டு லேட்டா தூங்குனேன். ஸோ காலைல லேட்டா தான் எந்திரிச்சேன். ஸோ சன்ரைஸ்லாம் பார்க்க முடியல. என் ரெசல்யூஷன் என்னைக்கு நான் எடுக்கணும்னு நெனைக்கிறேனோ, அந்த 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாளும் ஃபாலோ பண்ண முடியல. பட் இட்ஸ் ஓகே. நான் வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னா அது நானாக கூட இல்லாமல் போயிடலாம். ஸோ ஐ வில் கோ வித் த ஃப்ளோ. பட் ஆனால் ஐ வில் ட்ரை டு ஃபாலோ த ரெசல்யூஷன். அப்படி தான் எனக்கு இருக்குது. இன்னிலேருந்து மேபி நாளைக்கு தூங்கி சீக்கிரம் எழுந்துச்சி ஃபாலோ பண்ணுவேன். வேறு ஒன்றும் பெருசாக இன்றைக்கி ஆக்சுவலாக எந்திரிச்சதே வந்து ரொம்ப லேட்டு. எந்திரிச்சு கொஞ்சம் ஒர்க் போயிட்டு வர்றதுக்கும் லேட் ஆகிடுச்சு. வந்தால் ஆக்சுவலாக நைட் ஆச்சுனாலே பிரெயின் ஆக்டிவ் ஆகிடுது. அதுதான் எனக்கும் எப்படின்னு தெரில. எப்படின்னா எனக்கு நைட் ஆச்சுன்னா தான் வந்துட்டு இந்த ஏதாவது ஒரு திடீர்னு ஏதாச்சும் தோணும். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று யோசிச்சிருப்போம். அது திடீர்னு நமக்கு இப்போ தோணும். ஆமாம்ல, நம்ம அன்னைக்கு இதை யோசித்தோம்ல அப்படின்னு. ஸோ அப்படி இன்னைக்கு திடீர்னு தோணை பற்றி நான் ஆக்சுவலாக பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போது எனக்கு இப்போ தான் தோணுச்சு. நான் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி தான் தோணுச்சு. ஸோ டைம் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கூட நான் பேசும்போது டைம் கிறிஸ்டல்னால் ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆச்சு ஆக்சுவலாக ஃபிசிக்ஸில். ஸோ அது திடீர்னு இன்றைக்கி தோணுச்சு. ஏன் தோணுச்சுன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் மேபி இந்த வீடியோலாம் நான் அதை பேசலாம். சும்மா என்னை பற்றி நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், இந்த ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணேன் அப்படி பேசுகிறத தாண்டி மேபி டைம் கிறிஸ்டல்ஸ் இந்த மாதிரி எனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருக்குது, அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. மேபி இதை ஃப்யூச்சரில் நானே பார்த்தேன்னா, டைம் கிறிஸ்டல் பற்றி இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னும் நான் யோசிக்கலாம். இல்லை இதை வச்சு அப்பயே இவ்வளோ தெரிஞ்சிருக்கே இவளுக்கு அப்படின்னும் நான் என்னை பற்றி பெருமையாக யோசிச்சுக்கலாம். ஸோ டைம் கிறிஸ்டல்ஸ்னால் என்ன அப்படின்னா, டைம் கிறிஸ்டல்ஸ்னால் இப்போ வந்து ஒரு நார்மல் கிறிஸ்டல் எனக்கு புரிஞ்சதை தான் நான் பேசுகிறேன். எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு, ஒரு நார்மல் கிறிஸ்டல்னால் ஒரு ஆட்டம் அது வந்து கண்டினியூஸாக ஒரு ஸ்பேஸில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். டைம் கிறிஸ்டல்னால் ஒரு டைம் ஃப்ரேமில் இப்போ ஒரு ஆட்டம் இங்கே இருக்குது அப்படின்னா அடுத்த ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு இங்கே இருக்குது, திருப்பி 2 செகண்ட்ஸ் கழிச்சு வேறு பொசிஷன், இந்த பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வித் டைம் வந்து ரிப்பீட்டிங்காக இருந்துச்சுன்னா அதான் டைம் கிறிஸ்டலுங்கிற கான்செப்ட். அதுதான் எனக்கு புரிஞ்ச வரைக்கும். ஸோ இது வந்துட்டு ரியல் வேர்ல்டில் இருக்கா இப்போ அப்படின்னா இல்லை, அவ்வளோ டெக்னாலஜி வளரல. ஆனால் ரியல் வேர்ல்டுனா ரியல் சைஸில் இப்போ வந்துட்டு ஒரு கிறிஸ்டல் நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம், கண்ணால் பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. பட் ஆனால் குவாண்டம் வேர்ல்டில் இருக்குது, ரியலாகவே இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இதோட சயின்டிஸ்ட் பேர் கூட நான் மறந்துட்டேன். ஆனால் அவர் ரொம்ப நல்ல சயின்டிஸ்ட் தான். வில்ஷெக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ராங்க் வில்ஷெக்கா சம்வன். ஆமாம். ஆனால் அவர் வந்துட்டு இது எப்படி இந்த கான்செப்ட் அவர் யோசிச்சிருக்காரு அப்படின்றது தான் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் கிளாஸ் எடுக்கும்போது அவர் ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் டீச்சர் தான், ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர். ஸோ கிளாஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்னால் வந்துட்டு ஸ்பேஸில் ரிப்பீட் ஆகுது. ஓகே, அப்போனா வந்துட்டு ஸ்பேஸில் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு கிறிஸ்டல்ன்றதே வந்துட்டு இட் இஸ் பிரேக்கிங் சிமெட்ரி ஆஃப் ஸ்பேஸ் தான். ஏன் அப்படின்னா ஆட்டம்னா எங்கே வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்டல்னு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டம் அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் இருக்கும். ஸோ அப்போவே வந்துட்டு அதோட சிமெட்ரி பிரேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதனால வந்துட்டு அவர் என்ன யோசிச்சிருக்காருன்னா, டைம் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா டைம் கிறிஸ்டல்ஸ்னு ஒன்றும் பாசிபிள் இருக்க சான்ஸ் இருக்குது. எப்படி ஸ்பேஸில் ரிப்பீட் ஆகுதோ அப்போ டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ஸில் ஒரு ஆட்டம் ரிப்பீட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் கிளாஸ் எடுக்கும்போது யோசிச்சுருந்துருக்காரு. அதை வந்துட்டு அசைன்மெண்ட்டாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ அவர் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக யோசிச்சு பாருங்கள், டெக்ஸ்ட் புக்கில் எதுலேயுமே இல்லாத ஒரு கான்செப்ட் ஒரு மனுஷன் வந்து நம்மக்கிட்ட இது பாசிபிளா அப்படின்னு கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்திருக்கலாம் மேபி. எனக்கு தெரியல. அப்படி இப்போ அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் ப்ரொஃபஸர்ஸ் கிட்டலாம் நான் வந்து இன்னும் கிளாஸஸ் அட்டன் பண்ணலையா என்னன்னு தெரில. பட் ஸோ அது யோசிக்கும் போது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ டைம் கிறிஸ்டல்ன்றதை அவர் அப்போ கிளாஸில் தான் யோசிச்சிருக்காரு. அப்புறம் அதை பற்றி அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிஷ் பண்ணது வந்துட்டு 2017 தான். லைக் ரொம்ப ரீசெண்ட் தான். ஆக்சுவலாக 2024 வந்துருச்சு, 25 வந்துருச்சு. பட் 2017ங்கிறதும் வந்து ரீசெர்ச் தான். ஸோ டைம் கிறிஸ்டலும் ரீசெண்டான ஒரு கான்செப்ட் தான்.
அதை வந்துட்டு 2017 வந்துட்டு ரியலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இதோட அப்ளிகேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ டைம் கிறிஸ்டல் எப்படி ப்ரூவ் பண்ணாங்கன்ற எக்ஸ்பெரிமெண்ட் புரிஞ்சால் இதோட அப்ளிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரியும். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு அயான் லைக் நிறைய ஆட்டம்ஸை வந்துட்டு அயனைஸ் பண்ணால் அயான்ஸ் ஆகிடும்ல. ஸோ அயான்ஸ்க்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு இது ஒரு அயான் தான். இப்போ ஒரு ரியல் வேர்ல்டு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நான் இதை இப்படி இப்படி தட்டுறேன்னா 2 வாட்டி தானே இது மூவ் ஆகணும். ஸோ ஆனால் டைம் கிறிஸ்டல் எப்படியா இருக்குன்னா, நான் இப்படி இப்படின்னு தட்டுறேன், ஆனால் இந்த டைம் கிறிஸ்டல் இப்படி இப்படி இப்படின்ட்டு மூவ் ஆகிருக்கு. ஐயோ, இது கொஞ்சம் கேவலமான எக்ஸாம்பிள் தான். இட்ஸ் ஓகே. ஸோ அப்படி மூவ் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு நான் 2 வாட்டி கிளாப் பண்ணுறேன், ஆனால் டைம் கிறிஸ்டல்ஸ் வந்து ஒரு 10 வாட்டி அதே டைமுக்குள்ளேயே கிளாப் ஆகிருக்கு. ஸோ அப்போ எப்படின்னா, நீ கொடுக்குற எனர்ஜியை விட கொடுக்குற ஃப்ரீக்குவென்சி விட அது ஒரு வேறு ஹையர் ஃப்ரீக்குவென்சியில் வைப்ரேட் ஆகுது. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ரியல் வேர்ல்டுனா, நீ கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாலோ இல்லை நோ எனர்ஜி கொடுத்தாலும் அங்கே எனர்ஜி க்ரியேட் ஆகிருக்கு புதுசாக. ஸோ வந்துட்டு இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான். இது ரியல் வேர்ல்டில் வந்துச்சுன்னா எனர்ஜி ஃபீல்டில் இது ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸு, ஃபாஸ்ட் கம்ப்யூட்டிங்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இதை பற்றி திடீர்னு எனக்கு தோணுச்சு, மேபி நான் இது பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. அது போக வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி தான் நான் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லைக் ப்ராப்பராக ஒரு கான்செப்ட் வைஸாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ நான் இன்றைக்கி வந்து எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே வந்துட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான விஷயம் வந்துட்டு காம்பவுண்டிங். லைக் காம்பவுண்டிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியணும். அது வந்து தெரிஞ்சிச்சுனாலே வந்துட்டு எல்லாருமே வந்து ஆக்சுவலாக ரொம்ப பணக்காரங்களாகிடலாம். பணக்காரங்க ஆகிறது செகண்டரி, பட் ஹேவிங் த ஃபினான்ஷியல் நாலேஜுங்கிறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணுது. ஸ்கூல்லலாம் இதை சொல்லியே கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வந்து படித்ததுலாம் tan theta cos theta இந்த இது பெரிமீட்டர் அது இது அந்த மாதிரி தான் படிச்சிருக்கேன். அதுவும் இம்பார்ட்டண்ட் தான். அது படித்தனால தான் நான் இப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லேயோ எங்கேயோ இருக்கேன். பட் ஆனால் ஃபினான்ஷியல் நாலேஜும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஸோ காம்பவுண்டிங் பற்றி என்ன அப்படின்னா, காம்பவுண்டிங் அப்படின்னாலே வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து 5,000 நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு நான் 10 இயர்ஸ் கழித்து இந்த 5,000ஓட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுன்னு போய் 10 இயர்ஸ் கழித்து அது வேறு ஒரு அமௌண்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் வந்துட்டு இந்த காம்பவுண்டிங் பற்றி ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த வீடியோவில் பேசலாமா வேறு வீடியோவில் பேசலாமான்னு தெரியல. இட்ஸ் ஓகே, ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். நான் வந்துட்டு காம்பவுண்டிங் பற்றி ஆக்சுவலாக ஒழுங்காக கால்குலேட் பண்ணி பேசணும். ஐ திங்க் தட் வில் மேக் மோர் சென்ஸ். பட் மற்றபடி நான் வேறு எதுவுமே இன்றைக்கி புதுசாக லேர்ன் பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நான் லேப் போனேன் ஒரு 5 மினிட்ஸ், அப்புறம் என் ஃப்ரெண்டு பார்த்தேன், அப்புறம் வந்துட்டு சமைச்சு அது இது அந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கே டைம் ஆகிடுச்சு. மற்றபடி அவ்வளோதான். காம்பவுண்டிங் பற்றி கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாச்சும் பேசுகிறேன், ஒரு ப்ராப்பராக எக்ஸாம்பிள் வச்சு. எனக்கு அது வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அவ்வளோதான், இன்றைக்கி டே 2 முடிஞ்சிச்சு.